லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் ஆக்ஷன் ஜானரில் வெளியான லீடர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 509 புள்ளிகள் உயர்ந்து 74,616 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 155 புள்ளிகள் உயர்ந்து 23,123 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டில 2082 பங்குகள் அட்வான்ஸ்லயும் 1147 பங்குகள் டிக்ளைன்லயும் 52 வீக் ஹைல 25 பங்குகளும் 52 வீக் லோல 22 பங்குகளும் அப்பர் சர்க்கியூட்ல 186 பங்குகளும் லோயர் சர்க்கியூட்ல 26 பங்குகளும் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்யூ பேங்க், கன்சியூமர் டியூரபிள்ஸ், மிட் ஸ்மால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த 3 துறைகளும் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஐடி உட்பட மீதி எல்லா துறைகளும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இந்த போர் சூழல்ல சந்தையினுடைய வளர்ச்சி தொடருமா அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். மார்க்கெட்டும் பெட்டரா இருக்கு. ஆமா சார், தொடர்ந்து அந்த ஒரு பாசிட்டிவ்லே இருக்கே சார், இது தொடருமா? இல்ல, இது ஒரு கிட்டத்தட்ட 850 புள்ளிகள் இப்ப சமீபத்துல சென்ற வாரம் தொட்ட ஒரு லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து ஒரு 800 புள்ளிகளுக்கு மேல் இப்ப ஏறி இருக்கு. இந்த புல் பேக்குங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது, அது வந்திருக்கு. ஸோ இதற்கு மேல் கொஞ்சம் நாளை மறுநாள் கொஞ்சம் தடுமாற்றத்துல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் போர் சம்பந்தமான பாசிட்டிவான செய்திகள் எதுவும் பெருசா வரல. நீங்க நிப்டின்னு எடுத்துக்கிட்டா ட்ரெண்ட பார்த்தா ஏதோ ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்குது. நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா என்எஸ்சில டிக்ளைனை விட அட்வான்ஸ் 2 மடங்கு இருக்கு. அதே மாதிரி 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு லோவை விட. அப்பர் சர்க்கியூட் 186, லோயர் சர்க்கியூட் 26 தான். இது 3 தாண்டி செக்டார்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட எல்லா செக்டாரும் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு தவிர எல்லா செக்டாருமே ஏறி இருக்கு. நிப்டி 50, 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் மட்டும் ஒரு சின்ன இறக்கம், மற்றபடி எல்லாமே ஏறி இருக்கு. மிட் கேப் ஏறி இருக்கு, நிப்டி 500 ஏறி இருக்கு. ஸோ ட்ரெண்ட் ரொம்ப ஏதோ புல்லிஷா டர்ன் அரவுண்ட் ஆன மாதிரியாகவும் ஒரு நார்மல்ஸ் ரிட்டர்ன் ஆன மாதிரியாகவும் இருக்கு சந்தையை பொறுத்தவரை. பட் அதற்கான காரணங்கள் எதுவும் இருக்கதா நான் நினைக்கல போர் சம்பந்தப்பட்டு பார்க்கும் பொழுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் முக்கியமா. ஏன்னா அதுதான் பொருளாதாரத்தை பாதிக்குது. அதனால போருக்கு முந்தைய சூழல் திரும்பிடுச்சானா திரும்பல. ஈரான் 10 பாயிண்ட் பிளான் கொடுத்திருக்காங்க, பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஈரானை தாக்கக்கூடாது, லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தணும், யூஎஸ் சாங்ஷன் இதெல்லாம் தூக்கணும் அப்படின்னு. இது பக்கம் ரொம்ப முக்கியமா $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு ஹோர்முஸ் ஃபீன்னு ஒண்ணு கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. ஒழுங்கா போய்கிட்டு இருந்தது இப்போ இந்த லெவலுக்கு இந்த வாரனுடைய இது வந்திருக்கு. நெகட்டிவா தான் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஒரு 30 டே விண்டோ யூஎஸ் கொடுத்துச்சு இல்லையா நடுவுல, அது ஏப்ரல் 19ஆம் தேதியோடு முடிவடைகிறது. அது வரைக்கும் நீங்க ஆயில் அங்க வாங்கிக்கலாம், அது வழியா கொண்டு வரலாம். டெஹரான் ஈரான்ல இருந்து நம்ம வாங்குறோம், அதுக்கு ரூபி அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணலாம், போஸ்டோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அது மூலமா செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது அப்படி உண்மையா இருந்தால் அது நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். டாலருக்கான தேவை இல்லாமல் கச்சா எண்ணெயும் நமக்கு சேருகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். பட் நேற்று ஏறின பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு தூரம் ஏறல. இன்ஃபேக்ட் ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு ஒரு சின்ன இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. பட் நேற்று இறக்கத்துல இருந்த ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஏறி இருக்கு. விப்ரோ 3.25%, டிசிஎஸ் 2.25%, ஹெச்சிஎல் டெக் 2.5% மேல, இன்ஃபோசிஸும் 2.5% மேல, டெக் மஹிந்திரா 1.5% மேல. இப்படி நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா 50 பங்குகள்ல 35 பங்குகள் ஏறி இருக்கு, 15 பங்குகள் தான் இறங்கி இருக்கு. இந்த 35 பங்குகள்ல முதல் 5 பங்குகள் அல்லது 6 பங்குகள் எடுத்தோம்னா இண்டால்கோவோடு சேர்த்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்த பங்குகள் தான் ஏறி இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அதர்வைஸ் இந்த போர் சம்பந்தமான ஒரு சாதகமான ஒரு சமாதானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் வராத வரைக்கும் இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கவாட்டு நகர்தல், அந்த ஒரு புல் பேக் ரேலி, அப்புறம் திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங், புல் பேக் ரேலி, அப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு அந்த கெடு முடியுது சார், ட்ரம்ப் கொடுத்த கெடு. நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள், பாலங்கள்லாம் தாக்குவோம்ன்றாங்க. ஈரானும் பதிலுக்கு நாங்க வளைகுடா நாடுகள் மேல அங்க இருக்கிற மின் உற்பத்தி திட்டங்கள் மேல தாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் சார் சந்தையில, பொருளாதார ரீதியா? நிச்சயமா ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கும். சகோதர நாடுகள் அவர்களுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கி இருக்கு இந்த ஒரு சூழல். அது ரொம்ப இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனை. ஆனா பங்களாதேஷோடு நமக்கு அவ்வளவு இல்லை. ஆனால் அதோடும் நடுவுல வந்தது. திரும்ப இப்ப அது கொஞ்சம் பெட்டரான ஒரு சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அண்டை நாடுகளோடு ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது தான் நல்லது. அதை பாதிக்கக்கூடிய வகையில அமெரிக்கா நடந்துகிட்டு இருக்கு. இதுல மற்ற அரபு நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. உணவு எங்க பிரச்சனை, தண்ணி எங்க பிரச்சனை, கச்சா எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் அவர்களுக்கு. நமக்கு கச்சா எண்ணெய் மட்டும்தான் பிரச்சனை, மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. சோ இது
நிச்சயமாக வந்து ஒரு பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய பொருளாதாரத்திலும் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கணிசமாக அதிகரிக்கும் பொழுது அதிகரிச்சிருச்சு. ஆல்ரெடி இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். நமக்கு வந்து வணிக பற்றாக்குறை, ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வணிக பற்றாக்குறை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்முடைய பட்ஜெட் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, இது எல்லாமே அதிகரிக்கும். இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் வந்து இன்னைக்கு 131 அப்படின்னு இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா 131 நேற்றைய லெவலுக்கு. 125 அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இந்த ஒரு 7 நாட்களுக்கு சராசரியாக இருக்கிறது. இது வந்து நல்லது இல்ல. இது 100க்கு கீழே வந்தாதான் நமக்கு நல்லது. 65-70 இருந்தது, இது இவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்கு. ஒரு சில மாதங்கள்ல நமக்கு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். பற்றாக்குறையின் காரணமாக வட்டி விகிதம் அதிகரிக்கும். ஏன்னா கடன் வாங்க துவங்கும் அரசே கடன் வாங்கும் பொழுது வட்டி விகிதம் அதிகரிக்கும். அப்ப இது எல்லாமே ஒரு சுழல். அதனால விரைவில் இது முடிவுக்கு வரணும். சார், இந்த போர் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து சொல்றதை கேட்க முடியும் சார். எங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்ச அந்த அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இருந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுத்துடலாமா, என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அவங்க என்ன சார் பண்ணணும்? நம்ம பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு பொதுவாக கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம்னா, இந்த மாதிரி இறங்கும் பொழுது ஒரு சில மாதங்கள் இறங்கும் பொழுது பேனிக்காய் எடுக்கிறதும் அப்புறம் மீண்டும் ஏற ஆரம்பித்த வந்து போடுறதுங்கிறது ஒரு சாமானிய முதலீட்டாளர்களிடையே இருந்து வந்த பழக்கமா இருக்கு. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் அது பார்க்கும் பொழுது எனக்கு அது மாறி இருக்கிறதா தான் தெரிகிறது. அந்த அளவுக்கு பெரிய அளவுல அவங்க வித்ட்ரா பண்ணல. பட் தொடர்ந்து 2 ஆண்டுகள் இறக்கத்துல இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆக போற ஒரு சூழல்ல இந்த போர் வந்ததன் காரணமாக மேலும் இந்த இறக்கம் தொடர்கிறதுனால ஒரு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது எனக்கு தெளிவாக தெரிகிறது பல பேரோட பேசும்பொழுது. ஆனால் உக்ரைன் வார்ங்கிறத பத்தி மிகப்பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை. இன்னைக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. பல விஷயங்கள் இந்த மாதிரி தானாக அது ஒரு தீர்வை நோக்கி நகரும். ஏன்னா அந்த ஒரு கட்டாயத்தில், அந்த ஒரு கம்பல்ஷன்ல எல்லா நாடுகளும் இன்னைக்கு இருக்கு. அதனால அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு. அதை தாண்டி ஏதாவது பரிகாரமா ஏதாவது நடக்குதுன்னா நம்ம அதை வந்து ஒரு இதா நம்ம சொல்ல முடியாது. பட் பொதுவாக ஒரு நார்மலா ஒரு சேன் இதுன்னு பார்க்கும் பொழுது இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற, அல்லது ஒரு மந்த நிலையின் மெல்ல 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 படிப்படியாக குறைந்து இந்த தாக்குதல்கள் குறைந்து ஒரு பாஸ்டரிங் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கதா பாக்குறேன். என்ன நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான நாள் எடுக்குது. இந்த மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிகமாக நாள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் தள்ளி போக உங்களால இப்ப இன்னைக்கு ஒரு 10 லட்சத்தை உடனே இன்வெஸ்ட் பண்ண முடியாது இந்த ஒரு குறைந்த விலையில. இதே குறைந்த விலை அடுத்த 10 மாதங்கள் தொடர்ந்து இருக்க போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழல். மாசம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கூட நான் போட்டுட்டே போலாம். அப்படிங்கும் பொழுது இது ஒரு முதலீட்டிற்கான வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்தியாவுடைய பொருளாதாரம் தொடர்ந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக வளர்ச்சி பாதையில தான் இருக்கு. எவ்வளவு பல்வேறு அரசியல் கட்சிகள் கொள்கைகள் மாறி எல்லாம் வந்த போது கூட இந்த வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கூடியிருக்கே தவிர பட் பொதுவாக வளர்ச்சி தான். தேக்க நிலை அல்லது மைனஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் இல்ல. ஒரே ஒரு குவார்டர்ல சின்னதா ஏதாவது அது ஒரு பிளிப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்திருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல, இதை வந்து ஒரு முதலீட்டிற்கான வாய்ப்பாகத்தான் நான் பாக்குறேன். குறியீடு NSE பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 20க்கு கீழே வந்தது. முந்தைய நாள் 2 நாட்களுக்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா 20க்கு கீழே இருந்தது, 19 லட்சம். அதெல்லாம் வந்து நீண்ட கால சராசரியை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான காலகட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் இன்னைக்கு அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த நாள் நம்புறது கஷ்டமா இருக்கும். 2-3 ஆண்டுகள் கழித்து கோவிட் காலகட்டத்தை பத்தி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம்னு நான் நம்புறேன் உறுதியாக. அப்கோர்ஸ் இது ஒவ்வொருத்தருடைய தனிநபருடைய முதலீட்டு ஆலோசகரை கேட்டு அவர்கள் முடிவு எடுக்கணும். கோவிட் காலகட்டத்தில் யாராவது முதலீடு பண்ணு சொன்னா நம்மள அவர் பார்த்து சிரிச்சிருப்போம். ஆனால் அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கழித்து நல்ல ஒரு வாய்ப்பை விட்டுட்டோமே இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இதை பத்தி நம்ம பேசுவோம்னு நான் நம்புறேன். இது வந்து முதலீட்டிற்கான வாய்ப்பு தானே தவிர வித்ட்ரா பண்றதுக்கான வாய்ப்போ எடுப்பதற்கான வாய்ப்போ இல்லை. அது நம்ம இப்ப எடுக்கிறதுங்கிறது நம்முடைய நஷ்டத்தை உறுதி செய்யும். நஷ்டத்தை உறுதி செய்ய விரும்புவோர் மட்டும் தான் இந்த ரேட்ல எடுக்கணும் பணத்தை, அல்லது SIP நிறுத்தணும். அடுத்த 2 ஆண்டு 3 ஆண்டுகள்ல லாபத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனால் என்ன கேட்டா ஸ்டெப் அப் SIPன்னு சொல்லுவேன். SIP அதிகப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டம் இது. சார், தங்கம் வெள்ளி சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறதா பார்த்தோம், அது தொடருதா சார்? நிச்சயமா அதுல பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. சிக்னிபிகன்ட் மூவ்மெண்ட் தங்கம் வெள்ளியில இல்ல, காப்பர்ல இல்ல. ஜிங்க் மட்டும் ஒரு 1.5% ஏறி இருக்கு. அது இண்டஸ்ட்ரியல் ரெக்வயர்மெண்ட், அப்பப்ப அதனுடைய பிளக்சுவேஷன்ஸ் இருக்குங்கிறத பாக்குறோம். மற்றபடி பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பிரான்ஸ் வந்து ஒரு சுமார் 125 டன்னுக்கு மேல தங்கம் வந்து வித்ததா, அதுல லாபம் பார்த்ததாக செய்திகள் வந்தது அமெரிக்காவில். ஆக்சுவலா அவங்க வந்து இந்த மாதிரி செய்திகள் ரஷ்யா வித்ததா செய்தி வந்தது, டர்க்கி வித்ததா செய்திகள் வந்தது. அவங்க அப்போது லாபத்தை பதிவு செய்யறதுங்கிறது வழக்கம் தான். ஏன்னா அவங்களுக்கு பற்றாக்குறை பட்ஜெட் வரும்பொழுது போர் காரணமாக ரஷ்யாவுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்ப இது மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆனால் பிரான்ஸுடைய விஷயம் வேறு.
அமெரிக்காவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்க வந்து வைத்திருந்த அந்த தங்கத்தினர் அது வந்து நான் ஸ்டாண்டர்ட் பார்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு சர்வதேச தரத்துல விற்கணும்னா ஒரே மாதிரி இருக்கணும்ல, நம்ம இந்த ISI முத்திரை பெற்ற மாதிரி அங்க இருக்குது. அது இல்லைங்கிறதுனால அதை கொடுத்துட்டு உள்ளூர்ல அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், இன்னைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கம்ப்ளைண்டா இருக்கக்கூடிய தங்கத்தை உள்ளூர்ல வாங்கியிருக்காங்க. அதனால இதை வந்து ரஷ்யா வித்த மாதிரி டர்க்கி வித்த மாதிரியான ஒரு கணக்குல நம்ம எடுத்துக்கிட்டு அரசாங்கங்கள் விற்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். அதை தாண்டி தங்கம் வெள்ளி விலையில பெரிய மாற்றம் இல்லை. கச்சா எண்ணெய் விலை திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. 2% இன்னைக்கு ஏறி இருக்கு. பிரெண்ட் $110, WTI வந்து $114 அப்படின்னு போயிருக்கிறத பாக்குறோம். இதுக்கு நடுவில் NSE தேசிய பங்கு சந்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா S&P குளோபல் எனர்ஜியோட ஜாயின் பண்ணி அவங்களுடைய அந்த பிளாட்ஸ் பிசிக்கல் ஸ்பாட் பெஞ்ச்மார்க்னு சொல்றது, அதன் அடிப்படையில் அந்த விலையின் அடிப்படையில் டேட்டட் பிரெண்ட் க்ரூட் ஆயில்னு சொல்றது, அந்த ஃபியூச்சர்ஸ் முன்பேற வணிகத்துல அதை லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. டேட்டட் பிரெண்ட் க்ரூடுங்கிறது என்னன்னா பேரல்ஸ்ல டெலிவரி இத்தனை தேதி டேட் அந்த மாதிரி அதனுடைய இது போட்டிருக்கும், கமிட்மெண்ட் மாதிரி, அந்த டெலிவரி கமிட்மெண்ட் மாதிரி அது மாதிரி போட்டது. அதாவது அதனுடைய பேக்கப் என்னன்னா இதன் பின்னணியில உண்மையிலேயே கச்சா எண்ணெய் இருக்கிறது, இது முழுக்க முழுக்க ஃபியூச்சர்ஸ்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளா எளிமையா சொல்றதா இருந்தால் அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இது விலையை ஸ்திரப்படுத்துமா இல்ல இது எவ்வளவு தூரத்துக்கு வாலட்டிலிட்டி இருக்குங்கிறத போக பார்க்கணும். ரூபாய் மதிப்பு சார் என்ன நிலைமையில இருக்கு சார்? பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 100க்கு கீழே தான் இருக்கு, பட் கிட்டத்தட்ட 100க்கு அருகாமையில் இருக்கு. தேசிய பங்குச் சந்தையிலுமே வந்து நடப்பு மாத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா 4 பைசா ஏறி இருக்கு. $93.44 அமெரிக்க டாலர், அவ்வளவுதான். யூரோ வந்து ஒரு சின்ன வீக்னஸ் பார்க்க முடிகிறது. 8 பைசா இறங்கி இருக்கு, $108.32. பெரிய மாறுதல்கள் இல்லை. பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 14 பைசா அதிகரிச்சிருக்கு, $124.05 அப்படின்னு. ஜாப்பனீஸ் யென் ஒரு 17 பைசா இறக்கத்துல $59. ஒரு பிக் செட் பேக், பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை, சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கறத தான் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கரன்சியா இருக்கட்டும், க்ரூடு, அதே மாதிரி கோல்டு, சில்வர், கமாடிட்டிஸ், இதுல எதுலையுமே வந்து மிகப்பெரிய மாறுதல்களோ ஏற்ற இறக்கமோ இல்லை. க்ரூட் மட்டும் கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படிங்கிறது உண்மை, ஒரு 2% ஏறி இருக்குங்கிறது உண்மை. மற்றபடி பெரிய மாறுதல்கள் இல்லை. சந்தையினுடைய ஏற்றமும் வந்து இந்த கமாடிட்டிஸ்னுடைய போக்கு இன்னைக்கு மாலை நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அமையும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நாளைக்கு இந்த போர்னுடைய அப்டேட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத பொறுத்து நாளைக்கு நிகழ்ச்சியில பேசுவோம் சார். நிச்சயம் சந்திப்போம். நன்றி. நன்றி. RS துரை செந்தில்குமார் எழுதி இயக்க ஆக்ஷன் ஜானரில் லெஜண்ட் சரவணன், ஷியாம், ஆண்ட்ரியா, லால், சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான லீடர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.